Assalamu Alaikkum friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல சமையல் வீடியோ தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே டைம்ல நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதாவது இன்னைக்கு நம்ம இந்த ஒரே வீடியோல ஒரு ரெசிபி இல்ல 4 ரெசிபிஸ் நான் உங்களுக்காக செஞ்சு காட்டி இருக்கேன். ஒரு பெஸ்ட் காம்போவா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காம லாஸ்ட் வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறந்துடாம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் வரும், அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் இன்னைக்கு மதுரை ஸ்பெஷல் பன் பரோட்டா செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதை நான் ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கிறேன். கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை, 1/2 கப்பு பால், 1 ஸ்பூன் சுகர் எடுத்துருக்கிறேன், தேவையான அளவுக்கு சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துருக்கிறேன், தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவை நல்லா சலிச்சிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா மற்ற பொருள் எல்லாத்தையும் நான் எப்படி 1 by 1 சேர்க்குறனோ அதே போல் நீங்களும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பரோட்டா மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம எப்போதும் பரோட்டாக்கு மாவு எப்படி பிசையுமோ அந்த மாதிரி தான் பிசையணும். பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈரமான காட்டன் கிளாத்து போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 4 hours வரைக்கும் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு 4 hours வரைக்கும் ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக பரோட்டா செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 hours ஆச்சும் மாவை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பரோட்டா செஞ்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா ஊறட்டும். ஒரு 4 hours அப்புறமா நம்ம பார்க்கலாம். அடுத்து நான் பரோட்டாக்கு சால்னா வைக்க போகிறேன். ஹோட்டல் ஸ்டைலில் எம்டி சால்னா தான் இன்றைக்கி வைக்கிறேன். இதுக்காக மசாலா ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் லைட்டாக சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4லேருந்து 5 பல் பூண்டு, இது 3த்தையும் சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா மற்ற மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவையும் ஒரே ஸ்பூன்லேயே மெஷர் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் முழு மல்லி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் ஒரு 4 கீத்து தேங்காவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக கொரப்பாக இருக்கிற மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். அடுத்து நம்ம சூப்பு வைக்க போகிறோம். இதுக்கு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/2 கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரை, இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்புக்கு நம்ம இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு 4 hours ஆகிடுச்சு. நம்மளுக்கு எந்த சைஸில் பரோட்டா தேவையோ அந்த சைஸுக்கு சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ பரோட்டா மாவு ஒரு 4 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊறிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிட்டு அந்த பால்ஸ் ஃபுல்லாக வந்து ஆயில் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பெரிய பவுலில் எடுத்து மூடி வச்சுருங்க. திரும்பவும் ஒரு 1 ஹவருக்கு அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம். 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம பரோட்டா விசிறிக்கலாம். அடுத்து நம்ம சூப்பு தாளிச்சிடலாம். இதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் லைட்டாக சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டும் இஞ்சியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஸ்டவ் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா வந்து மசியணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த அளவுக்கு சூப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து எல்லா பொருளையுமே நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1.5 கப்பு அளவுக்கு சூப் செய்ய போகிறேன். ஸோ அதனால் இந்த கப்பில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சிட்ருக்க டைமில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதில் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்புக்கு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது சூப்பு நல்லா திக்காக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் கார்ன்ஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அடுத்து நம்ம வந்து சூப்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இது கூட நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அடுத்து நம்ம வந்து முட்டையை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா ஒரு முட்டையை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. முட்டை ஊற்றின உடனே நம்ம இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுறணும். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருங்க. அடுத்து இதில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சூப்பில் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். பட் வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுனாக்கா பச்சை மிளகாய் விட மிளகுத்தூள் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 2 பச்சை மிளகாவை வெங்காயம் தக்காளியெலாம் நம்ம வதக்கணும் இல்லையா, அந்த டைமில் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்து சூப்பு ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னொரு பவுலுக்கு மாற்றி வச்சிட்டேன். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் கொஞ்சமாக மல்லிக்கீரையும் சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான், சூப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே எடுத்து வச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம வந்து இந்த சூப்பை ரெடி பண்ணிடலாம். இதில் நான் வந்து கடையில் விற்கிற முட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். எனக்கு வந்து இந்த டைமில் நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கல. ஸோ அதனால தான் நான் கடையில் விற்கிற முட்டை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து நம்ம வந்து சால்னாவை தாளித்து விட்டுடலாம். இதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. ஸ்டவ் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி விடும் போது சால்னா வந்து நல்லா கலராக இருக்கும். இப்போ வந்து வதக்கி விடுறதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கூடவே கொஞ்சமாக மல்லி புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. அடுத்து இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மசாலா வதக்கி ஆற வச்சுருந்தோம். அதை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கிறேன்.
இதையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவை வதக்கும் போது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்மளுக்கு எந்த அளவுக்கு சால்னா தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து மூடி வச்சுருங்க. இதை நல்லா கொதிக்கிட்டோம். சால்னா வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, லைட்டாக திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சால்னா வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சால்னா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வந்து கோதுமை ஹல்வா செய்ய போகிறோம். அதாவது சப்பாத்தி மாவில் நம்ம வந்து ஹல்வா செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் வந்து 1 கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாகுலாம் காய்ச்சக்கூடாது, ஜஸ்ட் இந்த சுகர் வந்து கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போது சுகர் நல்லா கரையிற அளவுக்கு கொதிச்சிடுச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இதே ஸ்டவ்லேயே ஒரு பேன் வச்சுக்கோங்க. நம்ம எந்த கப்பில் சுகர் எடுத்தோமோ அந்த கப்லேயே 3/4 கப்பு நெய் எடுத்துக்கலாம். நெய்யை சேர்த்து நல்லா உருகி சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக முந்திரி, பாதாம், உலர் திராட்சை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரா மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நெய்யெல்லாம் வடிச்சிட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது முந்திரியும் திராட்சையும் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா இந்த நெய்யிலேயே 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரா மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் சுகர் எடுக்கிறோமோ அந்த கப்பில் தான் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணணும். ஸோ அதனால் 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்குறேன். சேர்த்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கோதுமை மாவோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற சுகர் சிரப் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த செகண்டு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கைவிடாமல் நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. நம்ம சேர்த்துருக்க நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. நம்ம டக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லா நெய்யுமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்ததில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இருக்குல்லையே அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், கோதுமை ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான், சூப்பரான கோதுமை ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். டின்னர் சாப்பிடும் போது நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு 1 ஹவருக்கு பரோட்டா மாவு நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இதை விசிறி மடித்து எடுத்துக்க போகிறோம். இந்த பரோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பரோட்டாவுக்கு விசிறுற மாதிரி விசிறக்கூடாது. நான் எப்படி விசிறி மடிக்கிறேன்னு பாருங்கள், அந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு கடையில் விற்கிற பன்னு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி மடித்து செய்கிறதுனால தான் இது வந்து பன் பரோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் எப்படி மடிக்கிறேன்னு பார்த்துருப்பீங்க. இதே போல் நீங்களும் மடித்து எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா மாவுலையும் இதே போலயே பன் பரோட்டா செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பன் பரோட்டாக்கு நம்ம 2 விதமாக மடித்து எடுத்துக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ செய்கிற மாதிரி நம்ம கை விரல் வச்சு சுற்றி மடிச்சிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே நம்ம வந்து உருட்டி கூட சுற்றி மடித்து எடுத்துக்கலாம். நான் 2 விதமாகவும் செஞ்சு காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அது மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த 4 ரெசிபியும் ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே வீடியோவில் 4 ரெசிபியும் செஞ்சு காட்டியிருக்கிறேன். ஒரு ரெசிபி செய்யணும் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து டைம் அதிகமாகும். அதுவும் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து சமைக்கணும் அப்படின்னாலே டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரே வீடியோவில் 4 ரெசிபி செஞ்சு காட்டியிருக்கிறேன். எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக் பண்ணி கமெண்ட்
கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம சேனல் வந்து இன்னும் நல்லா பெருசாக ரீச் ஆகும். கண்டிப்பாக எல்லாரும் துவா செய்யுங்க, நானும் துவா செய்கிறேன். நம்ம வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ண போகிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து நான் பரோட்டா எல்லாத்தையும் மடித்து எடுத்துக்கிட்டேன். இந்த பரோட்டா நம்ம வந்து நார்மல் பரோட்டாவுக்கு தட்டுற மாதிரி தட்டிடக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக ஒரே ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு எதுவுமே செய்யக்கூடாது. அப்படியே தவால போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும், அவ்வளோதான். நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து ஒரே ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக வந்து தவா வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேகும், ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா. ஸோ அதனால கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம தட்டி வச்சுருக்கிற பரோட்டாவை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு வேக வைங்க, கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரி பரோட்டாவை வேக வச்சுட்டு நம்ம இன்னொரு பக்கம் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கலாம். கொஞ்சம் பொறுமையாகவே நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. அதே போல் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வேக வச்சுட்டு அந்த ஓரத்தையும் வந்து நீங்கள் அந்த எண்ணெயிலேயே வச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா வெந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடும். ஏன்னா இது நம்ம வந்து பன் பரோட்டா செய்கிறதுனால கொஞ்சம் வந்து அந்த ஓரங்களே நம்ம வந்து வேக வைக்கணும். நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள், அந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். பரோட்டா வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து பன் பரோட்டாவை சுட்டு எடுக்கணும். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிற இந்த 4 ரெசிபீஸையும் நம்ம ஒரு 1 ஹவருக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். அதை தவிர்த்து மற்றது சமைக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்குள்ளே முடிஞ்சிடும். ஒரு ஸ்டவ்வில் வந்து நம்ம இந்த மாதிரி பரோட்டாவை வேக வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம மற்ற வேலையெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்தோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக ஒரு 1 ஹவருக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். நம்மக்கிட்ட வந்து 2 பர்னர் 3 பர்னர் ஸ்டவ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிடும். நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் ஒரு பக்கம் வந்து பரோட்டா சுட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து மற்ற ரெசிபிஸ்லாம் செஞ்சிகிட்ருக்கேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து ஆர்டராக வீடியோவில் வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதுக்கப்புறம் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீட்டில் செய்யும் போது ஒரு ஸ்டவ்வில் வந்து சால்னா வச்சுட்டு இன்னொரு ஸ்டவ்வில் வந்து கோதுமை ஹல்வா, இன்னொரு ஸ்டவ்வில் வந்து நம்ம சூப்பு, இந்த மாதிரி வந்து கடகடன்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 1 ஹவருக்குள்ளேயே குயிக்காகவே வேலை முடிஞ்சிடும். நம்ம வந்து இது எல்லாத்தையும் சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வைக்க வேண்டிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு என்னென்ன மசாலாலாம் தேவையோ எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா சமைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ வந்து பரோட்டா நம்ம வந்து சூப்பராக வந்து சுட்டு எடுத்தாச்சு. எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுட்டு இதே போலவே மற்ற இருக்கிற எல்லா பரோட்டாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் காம்போவாக சமைச்சு காட்டும் போது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் வெரைட்டியாக சமைச்சு வைக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது சின்னதாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த 4 ரெசிபீஸ்க்கும் நான் தனித்தனியாக ஒரு வீடியோவாக போடுறத விட இது எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பரோட்டா எல்லாத்தையுமே நான் சுட்டு எடுத்துட்டேன். இந்த மாதிரி பரோட்டா வந்து மதுரையில் தான் அதிகமாக செய்வாங்க. மதுரையில் இருக்கிற பரோட்டா கடைகளில் எல்லா கடைகளையுமே இந்த பரோட்டா வந்து கிடைக்கும். பார்க்குறதுக்கு பன் மாதிரியே இருக்குது பாருங்கள், நம்மளுக்கும் சூப்பராக வந்திருக்கு. ஸோ அதனால தான் இதை வந்து மதுரை ஸ்பெஷல் பன் பரோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம பரோட்டா வந்து நார்மலாக வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக 2 கையாலையும் தட்டி எடுப்போம். அந்த மாதிரி செய்யக்கூடாது. இதுக்கு லைட்டாக வந்து இந்த மாதிரி கை வச்சு ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ரொம்ப தட்டி எடுத்திங்கன்னா உதிரி ஆகிடும். ஸோ அதனால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க, சாஃப்டாக தான் இருக்கும். அடுத்து வந்து நம்மளோட சால்னாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பரோட்டாக்கு இந்த சால்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சூப்பு, ஹல்வா எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்டில் மறந்துடாமல் சொல்லுங்கள். நீங்கள் சமைக்கும் போது ஒரு பிக் எடுத்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். அடுத்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் இருக்குது, நாளைக்கு வந்து ஒரு லைவ் வரலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இன்ஷால்லா பார்க்கலாம். அது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. லைவ் வரா மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி டேப்பில் நான் வந்து சொல்லுவேன். அடுத்து வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்ஷால்லா நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.